வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுல தண்டர்பேர்ட் 350X. இந்த வண்டி பாத்தீங்களாக்கும் மற்ற வண்டியை காட்டிலையும் ஹைட் வெயிட்டா இருந்தாலும் குட்டையானவங்க கூட ஈஸியாக அந்த வண்டியை ஓட்டி போக முடியும். அவங்களுக்கு ஈஸியாக கால் லிட்டர் அளவுக்கு ஹைட் சீட்டு பார்த்தீங்களாக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வண்டி பார்த்தீங்களாக்கும் அருமையாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்களாக்கும் இந்த வண்டி 14,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 டயருமே பார்த்தீங்களா கம்பெனிலேருந்து வந்த டயர் அப்படியே இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கம்பெனிலேயே அலாய் வீல் வந்துடும். ஏபிஎஸ் எல்லாமே வந்து டபுள் டிஸ்கோட வரக்கூடிய வண்டி. ப்ளஸ் 4 கிளாக்கு, டிஜிட்டல் மீட்ரு, ப்ரொஜெக்டர் லைட்டு எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும். ரியர் சீட் குஷன் கொண்டு எல்லாமே வரும் இந்த வண்டியில். வாங்க பக்கத்தில் போய் வண்டி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கு வண்டி. கஸ்டமர் அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காங்க TN60AW 8939 சொல்லிட்டு. ஹெட்லைட் டூம்லாம் பாருங்க, இங்கே கீழே போட்டிருந்தா சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்கும், டேமேஜ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நல்லா நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா டயர் ரோப் அடிச்ச பம்பர் போட்டிருக்காரு, ராயல் என்ஃபீல்டு பம்பரு. டேங்க் பாருங்க, எந்த ஒரு லைட்டை கரப்பிடிச்சமானையோ ஸ்க்ராட்ச் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தெளிவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். சைட் பாக்ஸ்லாம் பாருங்க, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்ஜின் ரூம்லாம் பாருங்க, பிரிட்ஜ் பேஸ்ட் ஓட்டு வச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த பெயிண்ட் போயிருக்கு, அது ரொம்ப ப்ரெஷராக வச்சு அடிச்சோம்னா போயிடும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற போது. மற்றபடி தெளிவாக இருக்குது. ரியர் டிஸ்க் அசம்பிளி, டிஸ்க் ஏபிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்க, கம்பெனிலேருந்து வர டயர் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்கு. செயின்ஸ் பாக்கெட்லாம் பாருங்க, பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. ஏன் தேயில இன்னும் நல்லா இருக்குது. ரைட்டு அந்த பம்பர் கிட்ட இது சாக்கப் செட் கிட்ட மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. சரி, எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிஸ் கோன் சைலன்சர் போட்டிருக்காரு கஸ்டமர். இந்த சைலன்சரே பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே வரும். சைட் டோரும் ரைட் சைட் பாருங்க, எதுவும் டேமேஜ் இல்லை, ஸ்க்ராச்சஸ் இல்லை. சீட் கவர் பார்த்தீங்களா கம்பெனிலேருந்து வந்து சீட் கவருக்கு மேலே எக்ஸ்ட்ரா கவர் போட்டிருக்காரு. ரைட் சைட் டேங்கும் பாருங்க, வேடானது ஸ்க்ராட்ச் ஆனது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. மீட்டர் பார்க்கலாம் வாங்க. மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கும் 14,578 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி ஒரே ஓனர், ரெடி கேஸ் வண்டி, பக்காவாக இருக்குது. இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் செம்மையாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. தண்டர்பேர்ட் லவர்ஸ்க்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு உரித்தான வண்டி. தண்டர்பேர்ட் தான் வேணும் எனக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கலாம். இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குது. BS4 மாடல், 2019 மாடலு. கார்பரேட்டர்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு புளிங் பவராக இருக்கட்டும், ஸ்லோவாக இருக்கட்டும், ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு நல்ல வண்டி இந்த வண்டி. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்களா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,26,000 ரூபா எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, விலை முன்ன பின்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். நம்மகிட்ட இந்த வண்டி மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வண்டி இருக்குது. வாங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.